जय पराशक्ति महामाई की जय. அன்னையினாலே இந்த இளைய வழி சத்சங்கத்திலே துவக்கமாக பிரார்த்தனை பாடல் பாடுவோம். ஜெயசுந்தரி பாடுறீங்களா? நமஸ்காரம். நின்னருள் வேண்டுகின்றோம், எங்கள் நீதியும் தர்மம் நிலைப்பதற்கே. பொன்னவிற் கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அண்ணல் அணி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நின்றன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மையினர் சிவசக்தி எம்மை அமரத்தம் நிலையிலாக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். जय पराशक्ति महामाई की जय. அன்னையினருளாலே இன்றைய சத்சங்கத்திலே திருமதி முத்துமாரீஸ்வரி அவர்கள் சக்தி திருப்புகழ் என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடலுக்கு தன்னுடைய அனுபவங்கள் கருத்துக்களை கூற இருக்கின்றார். முத்துமாரீஸ்வரி. ஹரி ஓம். நமஸ்தே அம்பா. இன்றைக்கு பாரதியாருடைய சக்தி திருப்புகழ் அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய பாடலை பற்றிய என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறேன்பா. இந்த பாடல்ல மொத்தம் 9 கன்னிகள் இருக்கிறது. நான் முதல்ல பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றிய என்னுடைய கருத்துக்களை சொல்றேன்பா. சக்தி 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 என்றோது சக்தி 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 என்பார் சாகார் என்றே நின்றோது. சக்தி சக்தி என்றே வாழ்தல் சால்பா நம்மை சார்ந்தீரே. சக்தி சக்தி என்றீராயில் சாகா உண்மை சேர்ந்தீரே. சக்தி சக்தி என்றால் சக்தி தானே சேரும் கண்டீரே. சக்தி சக்தி என்றால் வெற்றி தானே நேரும் கண்டீரே. சக்தி சக்தி என்றே செய்தால் தானே செய்கை நேராகும். சக்தி சக்தி என்றால் அது தானே முக்தி வேறாகும். சக்தி 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 என்றே ஆடோமோ. சக்தி 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 என்றே தாளம் கொட்டி பாடோமோ. சக்தி சக்தி என்றால் துன்பம் தானே தீரும் கண்டீரே. சக்தி சக்தி என்றால் இன்பம் தானே சேரும் கண்டீரே. சக்தி சக்தி என்றால் செல்வம் தானே ஊறும் கண்டீரோ. சக்தி சக்தி என்றால் கல்வி தானே தேரும் கண்டீரோ. சக்தி 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 வாழினி. சக்தி 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 வாழினி. சக்தி சக்தி வாழி என்றால் சம்பத்தெல்லாம் நேராகும். சக்தி சக்தி என்றால் சக்தி தாசன் என்றே பேராகும். இந்த பாடல்ல சக்தியை பற்றிய புகழ்ந்து பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இறைவனுடைய ஒரு நாமத்தை மட்டும் திரும்ப 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 சொல்லும் பொழுது அதுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை அடிப்படையா வச்சு அவர் சக்தியை பற்றிய திரும்ப திரும்ப நம்ம நாமத்தை உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பாட்டுல சொல்றதா நான் நினைக்கிறேன். சக்தியினுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே ஒருத்தர் இருப்பாரானா அவருக்கு சாகா வரம் கிடைக்கும். அதாவது பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு முக்தி நிலையை அவன் அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. சக்தி என்றே வாழ்தல் சால்பா நம்மை சார்ந்தீரே. சக்தி என்றீராயில் சாகா உண்மை சேர்ந்தீரே. நாம் சக்தி சக்தி என்றே கூறிக்கொண்டு சக்தியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தோமானால் மேன்மை பொருந்திய நிலையை நாம் எய்தலாம். சாகா நிலையை, பிறப்பு இறப்பு இல்லாத சாகாத நிலையை அடையலாம். இது உண்மை அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. சக்தி சக்தி என்றால் சக்தி தானே சேரும் கண்டீரே.
சக்தி சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு அறியாமலே நம்மளுடைய மனசுலையும் உடம்புலையும் சக்தி பிறக்கும் அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக நீங்க காணலாம் அப்படின்னு இவர் வலியுறுத்தி சொல்றாரு. சக்தி சக்தி என்றால் வெற்றி தானே நேரும் கண்டீரே. சக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா வெற்றி சேரும். அடுத்து சக்தி சக்தி என்றே செய்தால் தானே செய்கை நேராகும். சக்தி சக்தி என்றால் அது தானே முக்திக்கு வேறாகும். சக்தி சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அதாவது பகவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே நம்ம உச்சரிச்சுக்கிட்டே மனதுல சொல்லிக்கிட்டே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எப்பவுமே சரியானதாக இருக்கும். நம்மளை தவறான வழியில போறத தடுத்து நம்மளை சரியான பாதையில வழி நடத்தி கொண்டு போகும் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. சக்தி சக்தி என்றால் அது தானே முக்தி வேறாகும். அது மட்டும் இல்ல, நம்ம சக்தியினுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு மனிதனுடைய முக்தி நிலைக்கு மனிதனை எடுத்துட்டு செல்லும் அப்படின்னு சொல்றாரு. சக்தி 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 என்றே ஆடோமோ. சக்தியை பற்றி பேசணும், சக்தியை பற்றி தியானிக்கணும், சக்தி சக்தி என்று சொல்லிக்கொண்டே நம்ம ஆனந்த கூத்தாடணும் அப்படின்னு சொல்றாரு. சக்தி என்றே தாளம் கொட்டி பாடாமோ. அவரை பற்றியே சிந்திக்கணும், சக்தியை பற்றியே பேசணும், சக்தியை பற்றியே தியானிக்கணும், சக்தியை பற்றி பாடணும், சக்தியை பேரை சொல்லி ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆனந்தத்தினுடைய எல்லை நிலையில இருந்து அவர் இந்த வார்த்தைகளை எழுதினதா நான் நினைக்கிறேன். சக்தி சக்தி என்றால் துன்பம் தானே தீரும் கண்டீரே. சக்தியினுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே தானே தீர்ந்துடும். அதுவே நம்ம துன்பத்தை கண்டு துவள வேண்டாம், அஞ்ச வேண்டாம், அதை எதிர்த்து போராட வேண்டாம். சக்தியினுடைய நாமத்தை சொல்றவங்களுக்கு துன்பம் அப்படிங்கிறது வராது. அது அதுவாகவே நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடும். அந்த துன்பமானது நம்மளை நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. சக்தி சக்தே என்றால் இன்பம் தானே சேரும் கண்டீரே. இந்த சக்தியினுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா துன்பம் விலகி போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கண்டிப்பா இன்ப நிலை நமக்கு கண்டிப்பாக நம்மளை சேரும் அப்படின்னு சொல்றாரு. சக்தி சக்தி என்றால் செல்வம் தானே ஊரும் கண்டீரோ. சக்தி சக்தி என்றால் கல்வி தானே தேரும் கண்டீரோ. சக்தியுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு செல்வம், அதாவது கல்வி செல்வமும் நம்மளை சேரும். பணம் என்று சொல்லக்கூடிய செல்வமும் நமக்கு நம்மளுக்கு தேவையான நேரத்தை நமக்கு அது கிடைக்கும் சொல்றாங்க. அதுதான் அழகா சொல்லியிருக்காரு. சக்தி சக்தி என்றால் செல்வம் தானே ஊரும் கண்டீரோ. அழியாத செல்வம், நம்ம செல்வத்தை பயன்படுத்த அது குறையாம அதை ஊறிக்கொண்டே இருக்குமா. அடுத்து சக்தி சக்தி என்றால் கல்வி தானே தேரும் கண்டீரோ. சக்தியப்பனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஞானமாகிய செல்வமும் நமக்கு கிடைக்கும். லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வமும் பணமும் நம்மளை சேரும் அப்படின்னு சொல்றாரு. சக்தி 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 வாழினி. சக்தி 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 வாழினி. அப்படிப்பட்ட சக்தியை வாழ்க வாழ்க அப்படின்னு வாழ்த்தி அவர் பாடுகிறார். சக்தி சக்தி வாழி என்றால் சம்பத்தெல்லாம் நேராகும். இப்ப சக்தி 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 வாழி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உலகத்துல ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா சகல சம்பத்துகளும் சகல செல்வங்களும், அது 16 செல்வங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது போன்ற எல்லா செல்வங்களும் நம்மளை என்ன செஞ்சிடும், நம்மளை அடையும். அது மட்டும் இல்ல, நம்ம சக்தி சக்தி என்று சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம சக்தியினுடைய தாசன் என்றே பேராகும் சொல்றாரு. சக்தி சக்தி என்றால் சக்தி தாசன் என்றே பேராகும். நம்ம சக்தியினுடைய அடிமையாக ஆகிடுவோம். சக்தியினுடைய அடிமையாகிறது அப்படின்னா அது ஒரு குறைச்சு மதிப்பிடல. நம்ம சக்திக்கு நாம் அடிமையாகும் பொழுது எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைச்சிரும். சக்தி தாசன் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படிங்கிற நிலையை நம்ம அடையலாம். இப்ப உதாரணமா சொன்னா ஸ்ரீமத் ஹனுமன் ராமதாசர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சக்தி சக்தின்னு ராமநாமத்தை சொல்லி எப்படி ஆஞ்சநேயர் ராமதாசர் ஆறாரோ, அதே மாதிரி நம்ம சக்தி சக்திங்கிற நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சக்தி தாசன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உன்னத நிலையை நாம அடையலாம் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. சக்தி திருப்புகழ் என்று தலைப்பிடப்பட்ட இந்த பாடலுக்கு திருமதி முத்துமாரீஸ்வரி அருமையாக விளக்கம் அளித்தார்கள், தெளிவாக பேசினார்கள். பதிவு செய்து அனுப்பினதுனால நல்ல தெளிவாகவே இருந்தது. இப்போ இந்த பாடல் ஒரு 9 கண்ணிகள் இருக்கு, 2 வரியா. இந்த 9 கண்ணிகள்ல அந்த பாட்டை படிக்கும்போதே ஒரு நடை, அதுக்குரிய ஒரு மெட்டு விடுது.
சக்தி 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 என்று சக்தி சக்தி என்றோது சக்தி 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 என்பார் சாகாரென்றே நின்றோது சக்தி சக்தி என்றே வாழ்தல் சால்பாம் நம்மை சார்ந்தீரே சக்தி சக்தி என்றீராகில் சாகா உண்மை சேர்ந்தீரே இப்படி வருது. இப்போ சக்தி சக்தி அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது திரும்ப 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 அந்த நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம், ஒரு வீரியம், சக்தி நமக்குள் கிளம்புகிறது. அதனால முதல்ல சக்தி அப்படின்னு குறிலா போட்டவர் அப்புறம் சக்தி 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 அப்படின்னு நெடிலா போட்டு விடுகிறார். கருத்து என்ன? நம்முடைய உள்ளத்தில் பொங்குகிற உற்சாகம் வார்த்தையில் அப்படி வெளிப்படுகிறது. சக்தி 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 என்று ஓது. சக்தி 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 என்பார் சாகார். அப்படி சக்தி சக்தி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு சக்தி உள்ளத்தில் உடலில் நீங்காது தங்கியிருக்கும். எனவே அவர்கள் சாக மாட்டார்கள். சாகார் என்று நின்று ஓது, உறுதியா நின்று சொல்லு. எதிராளிகளுடைய மறுப்புகளுக்கெல்லாம் அழகா நான் விடை சொல்லுவேன் அப்படின்னு கலங்காமல் உறுதியாக சொல்லு, நின்று ஓது அப்படிங்கிறார். சக்தி சக்தி என்றே வாழ்தல் சால்பாம். அதாவது சக்தி அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நாளில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஜபம் பண்ற ஒரு நாமமா மட்டும் இருந்து விடக்கூடாது. ஒரு குழந்தைகிட்ட உங்கள் அம்மாவை உனக்கு எவ்வளவு பிடிக்கும், உங்கள் அம்மாவை நீ எத்தனை தடவை கூப்பிட்ட, உங்கள் அம்மாவை எத்தனை தடவை நினச்ச அப்படின்னா கூப்பிடுறதோ நினைக்கிறதோ எத்தனை தடவைங்கிறது கணக்கு கிடையாது. கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் எங்கள் அம்மான்னு நான் நினைக்கும் பொழுதே அந்த குழந்தை எவ்வளோ ஒரு உரிமையோடும் தன் தாய் என்ற உணர்வோடும் அந்த அன்பு உணர்ச்சி மீதூர நினைக்கிறது இல்லையா? அப்படி நம்ம மனசுல சக்தி தாய் படிந்து விட வேண்டும். அதைத்தான் சொல்றார் சக்தி சக்தி என்றே வாழ்தல் அப்படிங்கிறார். அப்ப நீ வாழ்க்கையில ஒவ்வொரு சூழலிலும் சக்தி 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 என்று சொல்லி கொண்டிருக்க வேண்டும். சும்மா சொல்றதில்லை, ஒரு வலுக்கட்டாயப்படுத்தி சொல்றதில்லை. இயல்பா அந்த ஒரு பேரன்போடு தாயை குழந்தை கூவி அழைப்பது போன்று என்ன பிரபஞ்சத்தின் தாயாகிய ஜெகத் ஜனனியாகிய பராசக்தியை நீ கூவி அழை. அப்படி அம்மா என்கிற உணர்வோடு கூப்பிடு. சரி, இப்படிலாம் முடியுமா? இதெல்லாம் சாத்தியமானா? பாரதியாரே ஒரு உதாரணம், ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் மிகச்சிறந்தது ஒரு உதாரணம். கடைசியில் சொல்றார் இல்லையா, சக்தி தாசன் என்று உனக்கு பெயர் வரும்னு. பாரதியார் தம்மை எப்படி சக்தி தாசன் என்று அழைத்து கொண்டார். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரையும் நாம் சக்தி மைந்தர் என்கிறோம், காளியின் செல்வர் என்கிறோம். காளியின் செல்வரே நமோஸ்துதே ஜெய கமார்பு கூரரே நமோஸ்துதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு குருதேவர் மேல. அப்போ காளிதான் என் தாய், பராசக்தி என் தாய் என்று அந்த உணர்வு உள்ளத்துல உறுதிப்பட்டு இருக்கணும். அதனுடைய விளைவாக வெளிப்பாடாக நான் சக்தி நாமத்தை கூவிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வரணும். சக்தி சக்தி என்றே வாழ்தல் சால்பாம். சால்புன்னு உயர்ந்த பண்பு நிலை, மிக மேலாம் நிலை. நம்மை சார்ந்தீரே, அதாவது சக்தி சக்தி என்றே நீ வாழ்ந்தால் சால்பை சார்ந்து நீ இருப்பாய். அதுதான் நாம் சால்பை சார்ந்து இருப்போம். எப்போ? சக்தி என்று அது நம்முடைய பேச்சிலும் மூச்சிலும் உணர்விலும் ஆழ் மனதில் பங்கு பெற்றுவிட்ட, இடம் பெற்றுவிட்ட, இடம் பிடித்துவிட்ட உணர்வாக இருக்கணும், ஒரு மெய்யுணர்வாக. சக்தி சக்தி என்றீராகில் என்று சொன்னால் மக்களை பார்த்து சொல்றார் பாரதி, என்றீராகில் நீங்கள் அப்படி சொன்னால் என்ன ஆயிடும்? சாகா உண்மை சேர்ந்தீரே, சாகாமல் இருப்பதற்கான வழியை நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்கள். சக்தி 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 என்று உணர்ந்து சொல்ல பழகிவிட்டால். சக்தி சக்தி என்றால் சக்தி தானே சேரும் கண்டீரே. உங்களுக்கு சொல்ல சொல்ல நினைக்க நினைக்க உங்களுக்கு வாழ்க்கையிலே பலம் பெருகும். உடல் பலம் மட்டுமல்ல, மனோபலம் மட்டுமல்ல, ஆத்ம பலம் உங்களுக்கு சேரும். சக்தி சக்தி என்றால் வெற்றி தானே நேரும். பலம் வச்சு நீ என்ன பண்ண போற? ஒரு நல்ல காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாய். சக்தி சக்தி என்றே செய்தால் தானே
செய்கை நேராகும். இங்க சொல்றது மட்டும் இல்லை, நீ சக்தி என்ற உணர்வோடு அன்னை பராசக்தி அண்டமனைத்தையும் படைத்து காத்து தன்னுள் ஒடுக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாசக்தியானவள் எனக்கு தாய் என்ற உணர்வோடு நீ இருந்து கொண்டு காரியத்தில் ஈடுபட்டால், சக்தி என்று செய்தால்னா உன்னுடைய தினசரி கடமைகளையும் சிறப்பாக வரக்கூடிய செயல்கள் கடமைகள் எல்லாவற்றையும் அம்பாளை நினைத்து கொண்டே செய்தால் தானே செய்கை நேராகும். நீ தனியாக அந்த செயல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை, ஒன்னே அறியாமல் அது நல்லா தான் செய்ய வைக்கும். சக்தி என்றால் அகுதுதானே முக்தி வேறாகும். அகுதுதானே அப்படி சேர்த்துடலாம், நான் அப்படி நினைக்கிறேன். அகுதுதானே முக்தி வேர், அதுதானே முக்தி வேர். எது? சக்தி என்று சொல்லி கொண்டிருப்பது என்ன? முக்திக்கு வேர் அப்படிங்கிறார். ஒரு பெரிய மரம் நாம் பார்க்கிறோம், பரந்த கிளைகளை படர்ந்து விரிந்து வைத்து கொண்டு இருக்கின்றது. அதில் அவ்வளவு பூக்கள், காய்கள், பழங்கள், பறவைகள்லாம் வந்து உட்கார்கின்றன. பகலிலே மனிதர்கள் இளைப்பாறுகிறார்கள், அதற்கேற்ற நிழலை அது கொடுக்கின்றது, உண்பதற்கு கனியை கொடுக்கின்றது. அதனுடைய பட்டை முதற்கொண்டு எல்லாம் மருத்துவத்தன்மையோடு இருக்குது. இப்படி எல்லா வகையிலும் பயன் தரக்கூடிய அந்த மரத்துக்கு வலிவு எங்கிருந்து வருகிறது? வேரிலிருந்து வருகின்றது. வேரானது பூமியில் இருக்கிற சத்தை உறிஞ்சி கொடுக்கின்றது. அதுபோல சக்தி என்கின்ற இந்த மந்திரமானது நீ உணர்ந்து அம்மாவை கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும். அப்படி சொல்லும் பொழுது அதுதானே முக்திக்கு வேர். முக்தி என்கின்ற பலனை கொடுப்பதற்கு இந்த சக்தி என்கின்ற வேர் உன் உள்ளத்தில் ஊன்றி இருக்க வேண்டும், ஆழ சென்றிருக்க வேண்டும். சக்தி 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 என்றே ஆடவுமோ, அந்த ஆனந்தத்தில் ஆடலும் பாடலும் வரணும். சக்தி 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 என்றே தாளம் கொட்டி பாடவுமோ, சும்மா பாடுறதில்ல, கைதட்டி. குருதேவர் சொல்கிறேன், நீ இப்படி கைதட்டி பாடும் பொழுது, இப்போ ஒரு மரத்தில் பறவைகள்லாம் உட்காந்துருக்கு, நாம் அந்த மரத்தில் போய் கைதட்டினா உடனே அந்த பறவைகள்லாம் அந்த மரத்தை விட்டு பறந்து போய்விடும். அதுபோல நீ கைதட்டி கொண்டே இறைவன் நாமத்தை சொல்லி பாடினால் உன்னுடைய பாபங்கள் எல்லாம் உன்னுடைய சரீரத்தில், மனதில், அமைப்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பாபம் என்னும் பறவைகள் ஓடிவிடும் அப்படிங்கிறார். கைதட்டி வெக்கப்படாமல் லஜ்ஜையை விட்டு நீ நல்லா கைக்குட்டி தாளம் போட்டு பாடணும். அப்படி பாடினா உன் பாபம்ங்கிற பறவைகள், உன் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிற பாபம்ங்கிற பறவைகள் எல்லாம் பறந்தோடிவிடும். தாளங்கொட்டி பாடாமோ. சக்தி சக்தி என்றால் துன்பம் தானே தீரும். கவலைப்பட, ஐயோ இது இருக்கே அது இருக்கே, இந்த கஷ்டங்கள்லாம் இப்படி தான் போகுமோ அப்படின்னு நீ கவலைப்பட வேண்டாம். அம்பாளை நினை, எல்லாம் உனக்கு சரியாகும். சக்தி சக்தி என்றால் இன்பம் தானே சேரும். அதனுடைய துன்பம் போகிறது, இன்பம் தானே வருகிறது. சரி, சக்தி சக்தி என்றால் செல்வம் தானே ஊரும். கண்டீரோ, முதல்ல கண்டீரேன்னு நிறைய இடத்துல சொல்கிறார், ஏன்னு முடிக்கிற. அப்படிங்கும்போது என்ன, நம்மளை சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ கண்டீரோ அப்படிங்கும்போது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, பார்த்துருக்கீங்களா, சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. சக்தி சக்தி என்றால் செல்வம் தானே ஊரும். கண்டீரோ, அது வாழ்க்கையில் அதை நீங்கள் சோதிச்சு பார்த்துருக்கீங்களா, அப்படி நேருகிறதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சக்தி சக்தி என்றால் கல்வி தானே தேரும். கண்டீரோ, முத்துமாரீஸ்வரி சுட்டி காட்டினபடி செல்வம் என்கின்ற பொருட்செல்வமும் கல்வி என்கின்ற ஞான செல்வம் ரெண்டும் உனக்கு வரும் எப்போ? அம்பாளை சக்தி சக்தி என்று நீ அழைத்தால். சக்தி 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 வாழினி, சக்தி 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 வாழினி. இப்படி வாழ்க்கையில் துன்பத்தை போக்கி இன்பத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான கல்வி செல்வம் அனைத்தையும் கொடுத்து முக்திக்கும் காரணமாக இருந்து எனக்கு வேறு என்ன வேணுமா வாழ்க்கையில், உன் அருள் இருந்தால் போதுமே என்று சொல்கிறபடி எனக்கு எல்லாவற்றையும் நல்குகின்ற அந்த சக்தியை நான், என்னுடைய சக்தியின் மாட்டு நான் கொள்ளுகிற உணர்கிற நன்றியை எப்படி சொல்வது? அவள் பேரை சொல்லி ஆடி பாடுவது தான். அதனால் அப்படி வாழி 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 என்று அம்பாளை வாழ்த்துறது. அப்போ நம்ம அவங்க விட பெரியவங்கள போயிட்டோம்னா அப்படி இல்லை. இங்கே வாழி என்பது வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்வது தான். அப்படி சொன்னால் அடுத்து சொல்கிறார், சக்தி சக்தி வாழி என்றால் சம்பத்தெல்லாம் நேராகும். மாரீஸ்வரி குறிப்பிட்டபடி
16. எத்தனையோ செல்வங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஒவ்வொரு செல்வமும் அந்த 16 வகை செல்வங்களும் நிறைந்திருந்தால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கின்றோம் இல்லையா? அந்த சம்பத்துக்கள் எல்லாம் ஒருவனுக்கு கிடைக்கும் என்று இங்கே சொல்கிறார். சம்பத்தெல்லாம் நேராகும். ஏதாவது அதில் சிக்கல் இருந்தால் கூட அதெல்லாம் சரியாகி முறையாக வந்து சேரும். சக்தி என்றால் சக்திதாசன் என்றே பேராகும். அதனால் நீ இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் புரிந்து கொண்டு விடுவார்கள். ஆக இவரை பாருங்கள், இப்படி அம்பாளே கதி என்று இருக்கிறாரே என்று. குருதேவர் அப்படித்தானே. முதல்ல எல்லாரும் என்ன நினச்சாங்க? பைத்தியம்னு நினச்சாங்க. அவர் அந்த கோயிலில் பூசாரியாக இருக்கும் பொழுது நெய்வேத்திய உள்ள அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கோயிலுக்குள்ளே அந்த நெய்வேத்திய நேரத்துக்கு போனார்னா மணிக்கணக்காகமா வெளியில் வரவே மாட்டாராம். அப்போது எல்லாருக்குமே ஒரு குறுகுறுப்பு, என்னையா பண்ணுறாரு இந்த மனுஷன் கோயிலுக்குள்ளே அப்படின்னு. அப்படி ஓட்ட வழியாக பார்த்தபோது நான் கதவை சாத்திட்டு நெய்வேத்தியம் கொடுக்கறது நம்ம வழக்கம். திரையாவது போட்டுருவாங்க. என்னதான் பண்ணுறாரு இவர் அப்படின்னு எட்டி பார்த்தா அங்கே கற்சிலை இல்லை, காளி நிஜமாவே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இங்கே இவர் ஊட்டி கொண்டிருக்கிறார் உணவை. தாய் குழந்தைக்கு ஊட்டுவது போல குழந்தையும் தாய்க்கு அன்போடு கொடுக்குமே, அப்படி இவர் கொடுத்து கொண்டிருக்கிறாள். அம்பாள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். அதனால சக்திதாசன் அப்படிங்கிறவர் முதல்ல பைத்தியம்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க? இவன் காளியின் மைந்தர். எல்லாரையும் போல் இவர் நம்ம வேலை வாங்கக்கூடாது. அதனால் நீங்கள் வேலை செய்யாட்டாலும் உங்களுக்கு மாதம் 7 ரூபா சம்பளமா அது கொடுத்துருவோம் அப்படிம்பாங்களாம் அப்படின்னு அந்த கோயில் சொந்தக்காரை கட்டி வச்சு பெரியவர் சொல்கிறார். அப்போ குருதேவருக்கு தான் பணத்தை தொடர முடியாது, அப்படியே அந்த மாடப்பறையில் வச்சுட்டு போயிடுங்க அப்படிம்பாங்களாம். குருதேவர் இருக்கிற அறையில் ஒரு சின்ன மாடப்பறை, மிந்தியில் மாடம்னு வாசலில் ஒரு சின்ன இது வச்சுருப்பாங்க இல்லையா, செவத்தில் ஒரு அரை அடி இருக்கிற மாதிரி ஒரு குழி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஏதாவது பொருட்களை வச்சுக்கலாம், நாம் விளக்கு ஏற்றி வைக்கலாம். அப்படி அதில் கொண்டு அவங்க ஒரு சம்பளத்தை வச்சுட்டு போயிடுவாங்களாம். அப்புறம் அன்பர்கள் யாராவது இவருடைய அன்பர்கள் வந்து அதை எடுத்து அவருக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி பண்ணுவார்களாம். அப்போது சக்திதாசன் என்றே பேராகும். சக்திதாசன் மட்டுமல்ல, சக்தி மைந்தன் என்று அவருக்கு பேர். அப்படி இதெல்லாம் வந்து அந்த சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு, இதில் அப்படி சொல்லியிருக்கு, பாகவத்தில் அப்படி சொல்லியிருக்கு, இந்த புராணத்தில் அப்படின்னு படிச்சுட்டு எழுதுகிற வார்த்தை இல்லை. பாரதியாரை பொறுத்தளவில் இது அவருடைய சொந்த அனுபவம். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார். அதனால தான் அதில் அவ்வளவு வலிமை இருக்குது. அதை படிக்கும்பொழுது நமக்கும் ஆமாம் உண்மைதான் அப்படின்னு தோணுது. காரணம் இது அவருடைய சொந்த அனுபவம், சும்மா படிச்சுட்டு சொல்லலை. அதனால சக்தியின் திருப்புகழை உணர்ந்து ஓதியிருக்கின்றார் சக்திதாசனாகிய சக்தி மைந்தனாகிய சுப்பிரமணிய பாரதியார். நாமும் அம்பிகையின் திருப்புகழை ஓதி ஆனந்தம் உருவோம் என்று சொல்லி ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன். சேலத்தில் ஸ்ரீ சாரதா கல்லூரியில் முதல்ல ஜப யஜ்ஞங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏற்பாடு சுவாமி சித்மானந்த மகாராஜ் அவர்கள், ஸ்தாபகர் சுவாமிஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாம் வந்து இந்த மாதிரி கோட்டி அர்ச்சனை செய்யணும், கோட்டி முறை ஓம் நம சிவாயங்கிற மந்திரம் ஓதணும். இதை நீங்கள் முதல்ல நம்முடைய தர்மசக்கரம் பத்திரிகையில் அறிவியுங்கள், பக்தர்களில் விருப்பப்படுறவங்க வரட்டும் அப்படின்னு நிறைய பேர் பதிவு பண்ணினார்கள். எல்லாரும் குறிப்பிட்ட நாளில் வந்தார்கள். 7 நாட்களுக்கு நடக்கும். அப்போ அதில் வந்து கோடித்தரம் சொல்லணும்னா நிஜமாவே கோடித்தரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சுவாமிஜி. அதனால திட்டமிட்டபடி ஒரு நாளில் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு 1000 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ 1 மணி நேரத்தில் வந்து 600 நாமம் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். 600 × 1000 இப்படி இன்னைக்கு உள்ள 3 தடவை சொன்னதில் மொத்தம் எத்தனை இப்படி கூட்டினதில் அந்த 7 நாட்களில் கோடியெல்லாம் தாண்டிடுச்சான். அது ஏன்னா கூட்டம் நல்லா நிறைய வந்துட்டாங்க. சுவாமிஜி கூப்பிட்ருக்காங்க, அத்தனை பேர் வந்துட்டாங்க. சுவாமிஜி சொல்ல எல்லாரும் திருப்பி சொல்லுகிறார்கள். அப்போ அதில் வந்து முதல்ல சோழி போட்டு கணக்கு எவ்வளவு கோடி வருதான்னு பார்க்கணும். வரலைன்னா கூட கொஞ்ச நாள் சொல்லணும். அதனால அந்த சோழி போட்டு எண்ணிக்கை பார்த்தாங்க. அப்புறம் பின்னாலெல்லாம் சோழியெல்லாம் போட வேண்டாம், நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும் பொழுது முதல் வருஷம் வந்து நமசிவாயன்னு மந்திரம் மட்டும் சொல்லி அதில் கோட்டி அர்ச்சனை பண்ணினாங்க.
அடுத்த வருஷம் இதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு பக்தர்கள்லாம் கேட்டாங்க. அப்போது சில பக்தர்களுக்கு நீங்கள் ஓம் நமோ நாராயணே சொல்லுங்களேன் அப்படின்னு. அதனால் சுவாமிஜி என்ன பண்ணினா, இப்படி எல்லாருக்கும் பக்தர்களுக்கு விருப்பம் இருக்குங்கிறதுனால அதையும் சொல்லுவோம். 7 நாளைக்கு ஒவ்வொரு முறை ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப நமக்கு ஏற்பாட்டாளர்களுக்கு சிரமம். அதனால் 3 நாள் வச்சுப்போம். ஒரு நாள் நமசிவாய மந்திரம், ஒரு நாள் நாராயண மந்திரம், ஒரு நாள் சக்திக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே ஏற்பாட்டாளர்கள் கேட்குறாங்க, சாமி சக்திக்கு என்ன நாமம் சொல்லணும்? ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, சக்திக்கு என்ன சொல்லணும் அப்படின்னாங்களாம். உடனே சாமிஜி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி சொல்லிட்டாங்களா, ஓம் ஐம் மகாசக்தியை நமக. சுவாமிஜி நமக்கு தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுத்த சக்தி மந்திரம் ஓம் ஐம் மகாசக்தியை நமக, ஓம் ஐம் மகாசக்தியை நமக, ஓம் ஐம் மகாசக்தியை நமக. ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாலும் சரி, அதை இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தி மற்ற மந்திரங்கள் இருக்கிற மாதிரி நமகன்னு சேர்ந்து இருக்கிற மாதிரி சொல்லணும்னா ஓம் மகாசக்தியை நமக. கிராமர் படி கரெக்டாக சொல்லியிருக்காங்க, ஓம் மகாசக்தியை நமக. அதுக்கு ஒரு பீஜ மந்திரமாக ஐம்ங்கிறத சேர்த்து ஓம் ஐம் மகாசக்தியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சுவாமிஜி நமக்கு ரிஷி எப்படி மந்திரத்தை கண்டுபிடித்து சொல்லுகிறாரோ, மந்திர திரஷ்டா என்று ரிஷி சொல்லுகிறோம், அப்படி தற்காலத்தில் வாழ்ந்த ரிஷியாகி நம்முடைய சுவாமிஜி அவர்கள் இந்த மந்திரத்தை கண்டுபிடித்து கொடுத்தார்கள். இந்த மந்திரத்தை அதுக்கப்புறம் வருஷா வருஷம் இப்போ எல்லாம் கூட இன்றைக்கும் கூட வருஷா வருஷம் இந்த ஜப யஜ்யத்தின் பொழுது சக்தி மந்திரம் சொல்கிறதுக்கு இந்த மந்திரம் தான் சொல்கிறோம், ஓம் ஐம் மகாசக்தி நமக. இங்கே திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு நான் ஒரு அன்பர் இங்கே வந்தார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி பேசி கொண்டிருந்தார். ஏதோ பேசும்பொழுது நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன்னு சொன்னார். அப்பப்போ அம்பாளை அம்மா அம்மா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். என்ன உங்களுடைய வழிபாடு தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டேன். சக்தி தான், அம்பாள் தான், அம்பாளைத்தான் நான் இஷ்ட தெய்வமாக வச்சுருக்கேன், அம்பாளுடைய நாமம் தான் சொல்கிறேன் அப்படின்னார். உடனே நான் உனக்கு கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அம்பாளுடைய நாமம் நீ எதை சொல்கிறீங்க, நீங்கள் எந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். பொதுவாக ஜெப மந்திரத்தை சொல்ல மாட்டாங்க. அவரும் சொன்னார் சொல்லக்கூடாது, ஆனால் நீங்கள் ஒரு மூத்த துறவியாக இருக்கிறதுனால சொல்கிறேன், உங்கள்கிட்ட சொல்கிற தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் இதுதான் சொன்னார், ஓம் ஐம் மகாசக்தி நமக. உடனே கேட்டேன், இந்த மந்திரம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஒரு முறை ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தேன். அங்கே ராமகிருஷ்ண மட்டம் நம்ம தப்போவனத்தினுடைய கிளை, அதுக்கு போயிருந்தேன். அங்கே தங்கியிருந்த பொழுது இந்த மந்திரத்தை அங்கே சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இதுதான் நான் எனக்கு சொல்லணும் போல இருக்கே, இதையே நான் சொல்லிக்கிறேன்னு அதை பிடிச்சிக்கிட்டேன், அப்போலேருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி எத்தனை பேருக்கு அந்த மந்திரம் ஒரு வழிகாட்டியாக இருக்கோ நமக்கே தெரியாது. அப்படி சக்தியுடைய மந்திரத்தை வெறுமனே பாரதிய இந்த பாட்டில் சொல்லிக்க மாதிரி சக்தி 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 அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்னு சொல்லலாம், இல்லையா ஓம் ஐம் மகாசக்தியை நமக, ஓம் ஐம் மகாசக்தியை நமக அப்படின்னு சொல்லலாம். எப்படியோ சக்தியை சொல்லு, சும்மா உதட்டளவில் சொல்லாமல் உள்ளத்திலிருந்து ஒரு பொங்கி வருகின்ற ஒரு ஊற்றாக, பேரூற்றாக, அன்பு ஊற்றாக அது விளங்கட்டும் என்று பாரதியினுடைய பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அன்னையின் அருளால் அதை நாம் சிந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. எல்லோரும் அதை ஆனந்தமாக இந்த சக்தி நாமத்தை ஓதி மகிழ்வோம். இப்பொழுது சாந்தி நிலையமாம் பாடல் யார் பாட போறாமா? பாடுங்கம்மா. शान्ति निलयमां शारदा देवी जय जगदीश्वरी, ॐ जगदीश्वरी जय 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 जगदीश्वरी, ॐ शान्ति निलयमां शारदा देवी जय जगदीश्वरी, ॐ जगदीश्वरी जय 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 जगदीश्वरी, ॐ जय शान्ति निलयमां शारदा देवी जय जगदीश्वरी, ॐ जगदीश्वरी जय 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 जगदीश्वरी, ॐ जय शान्ति निलयमां शारदा देवी जय जगदीश्वरी, ॐ
जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलय शारदा देवी। जय श्री शारदा महामाई की जय। जय पराशक्ति महामाई की जय। நமஸ்காரம். ஒரே ஒரு முக்கியமான அறிவிப்பு மட்டும் செய்திடுறேம்மா. அன்னை நருளால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 12, 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று திருச்சியிலே ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் தன்னுடைய குருநாதர் மௌன குருவை சந்தித்து தீட்சை பெற்ற இடமாகிய மௌன மட்டம் என்கிற இடத்துல அந்த புனித வளாகத்தில் ஒரு விழா நடத்த இருக்கும். என்ன விழா அப்படின்னா, ஸ்ரீ தாய்மான சுவாமிகளுடைய பாடல்கள் எல்லாவற்றையும் கர்நாடக இசையிலே எளிய இனிய இசை அமைத்து அந்த பாடல்களை எல்லாம் ஒரு கலைஞரை கொண்டு பாட வச்சு பின்னணியில் மிருதங்கமும் வயலினும் வாசிக்க வச்சு அதையெல்லாம் முறைப்படி பதிவு பண்ணி ஒரு 14 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடிய ஒலிப்பேழையாக தயாரித்திருக்கிறோம். ஒவ்வொரு ஃபைலாக இருக்கும், 14 கண்டினியூஸாக இருக்காது. ஒரு பதிகமாக அவர் பாடியிருக்காரு. அந்த ஒரு பதிகம் பாடல்களும் அதில் இருக்கும். இப்போ பரிபூரணானந்தம் அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய அந்த 10 பாட்டும் வரும். எடுத்த தேகம் என்ன பாட்டு என்ன தலைப்பு அவர் கொடுத்துருக்கிறாரோ அதில் எத்தனை பாடல்கள் இருக்கோ அத்தனை பாடல்களும் பாடியிருக்கோம். இப்போ தாய்மானவர் பாடல்களை முற்றோதல் பண்ணுற மாதிரி எல்லா பாடல்களும் அதில் இருக்குது. அந்த ஒலிப்பேழையை தாய்மானவர் தன் குருநாதரை சந்தித்த அந்த இடம் ஒரு 200-250 வருஷங்களுக்கு முன்னால், ஆமாம் 1737 தான் அவர் சரீரத்தை விடுறார் தாய்மானவர். அப்போ 1730 உங்களுக்கு இன்றைக்கி 300 வருஷம் ஆச்சு. அவர் அந்த இடத்துல இந்த ஒலிப்பேழையை வெளியிடுறோம். அந்த விழாவினுடைய அதனுடைய அழைப்பிதழை நம்ம சாரதியின் செல்வியர் பகுதியில் கூடி சீக்கிரம் அனுப்பி வைக்கிறோம். விருப்பப்படுகிறவர்கள் இயலக்கூடியவர்கள் எல்லாம் வந்து விழாவில் கலந்து கொள்ளலாம். 27ஆம் தேதி இந்த மாதம் திருச்சியில் வச்சு. விழாவில் கலந்து கொள்ள முடியாட்டாலும் பிறகு அந்த விழாவுக்கு பிறகு இந்த ஒலிப்பேழை வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்படி நம்முடைய ஆசிரமத்தினுடைய வெப்சைட்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் தயாரான உடனே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். தாய்மானவர் பாடல்களும் ரொம்ப சிந்தனைக்கு உரியவை, அற்புதமான பாடல்கள். தாய்மானவரை பற்றி பாரதியார் ரொம்ப சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த விழா 27ஆம் தேதி. அதற்கு எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய். நமஸ்காரம்மா, விடைபெறுகிறேன். நமஸ்காரம். 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 நமஸ்காரம்மா.